உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே இனிய வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளுக்கான வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ண வருகிறார். அந்த தெய்வீகமான ஒப்பந்தத்தை தான் உடன்படிக்கை என்று தேவன் சொல்லுகிறார். உடன்படிக்கைக்கு ஏதோ ஒன்று வெட்டப்பட வேண்டும். To cut is covenant. அப்படி வெட்டப்படும் பொழுது உதிரம், ரத்தம் வெளியே வரும். அந்த ரத்தம் அந்த உடன்படிக்கையினுடைய சாட்சி. இப்போ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை அவருடைய வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுடைய நுனித்தோலம் வெட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி என்ன சொல்றார்? உன்னுடைய சந்ததி பெருகிறதற்கு, உன்னுடைய இனம் விருத்தி அடைவதற்கு இந்த உடன்படிக்கையை நீ தலைமுறை தலைமுறையாய் கை கொள்ளும் பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அன்பானவர்களே, உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய உயிரும் உள்ளமும் எண்ணமும் அதனோடு இசைந்து, ஆண்டவரே, பொய் உரையாத தேவன், நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கை உண்மை உள்ளவர், நீர் சொன்னபடியே உமது உடன்படிக்கையை காத்து நடக்கிறவர்களை பலுகவும் பெருக செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் உடன்படிக்கைகளை உறுதியாய் பற்றி கொண்டு பிரியமானவர்களே வாழுங்கள். கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் செய்வார். செபிக்கலாம். உடன்படிக்கையின் தேவன் உண்மை உள்ளவர். அப்பா, தகப்பன் ஆபிரகாமை அழைத்தீர். அவர் வழியாய் பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை, அதற்கு இனப்பெருக்கத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு தேசமாய் மாற்றி அவரை ஆசீர்வதித்தவர். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இனப்பெருக்கம் இல்லாதவர்கள் அவருடைய கர்ப்பம் தொடப்பட்டு அவர்களும் பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்யும். கருணை பாராட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா கனமும் மகிமையும் ஒருவரையே சேரட்டும். நல்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நிறைவேற்றி முடித்திடுவே.
God bless you, church. Have a blessed day. Amen.